நல்ல ஒரு வடிவாக இருக்குது. தாமரை பூ பிடுங்குவோம். இந்த பூ பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இதில் வந்து நிறையா பூ இருக்குது நடுவுக்குள்ளே. இதே உண்டே காணலையாம்மா. அப்படியே அந்த பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. அதில் வந்து நாங்கள் கைப்புறம் நான் கொளுத்தி போட்டு அப்படியே போவோம். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் புது வருடம். நாங்கள் வந்து அனைத்து உறவுகளுக்கும் வந்து புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அனைத்து உறவுகளுக்கும் புது வருட வாழ்த்துக்கள். இன்றைக்கு வந்து சமையல் காணொலி ஒன்றும் இல்லை. இன்றைக்கு வந்து என்ன காணொலி ஒன்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நாங்கள் விடியவே போய் மருத்து நீர் வாங்கி கொண்டு வந்து இன்றைக்கு வேக்கால் நல்லா குளிப்பும் குளிச்சு அதோட வந்து எங்களோட காணிக்கு பின்னுக்கு வந்து தாமரை குளம் இருக்குது. தாமரை குளத்தில் வந்து பூவும் பிடிங்கி கொண்டு இன்றைக்கு வந்து எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு தான் போக போகிறோம். இன்றைக்கு வந்து பெருசாக வந்து கொண்டாட இல்லையா, நம்ம கொண்டாட்டம் ஒரு கிராமத்து முறையோட எங்களோட புது வருட கொண்டாட்டம் இருக்க போது அதான் இந்த காணொலி முழுமையாக பார்க்க போகிறோம். அப்படியே நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மரத்து நீர் வாங்க கோயிலுக்கு போய் கொண்டு இருக்கிறோம். இப்போ கோயிலில் வந்து மரத்து நீர் வாங்கிட்டோம். இதுதான் எங்களோட பிள்ளையார் கோயில். மரத்து நீரை பாருங்கள். இப்போ கோயிலுக்கு போய் மருத்து நீர்லாம் வாங்கி கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ தாமரை குளத்துக்கு போகிறோம். தாமரை பூ பிடுங்க கோயிலுக்கு போக தானே வேணும். அப்போ குளிக்க முறையை வந்து தாமரை குளத்தில் இறங்கி இப்போ தாமரை பூ தான் பிடுங்க போகிறோம். இதான் எங்கள்ட தென்னந்தோப்பு பின் பொங்கல் காணி. இந்த கொட்டால வந்து தண்ணி பாயுது பாருங்க. என்னம்மா யோசிக்கிறீங்க? பிடுங்க இல்லையா? நிறைய பூ இருக்கு. என்னம்மா நிறைய பூ இருக்குது. அந்த கொஞ்சம் சின்ன மாதிரி இருக்குது. பால் வச்சா அந்த புகைச்சி கொண்டு போகுது. அதான் யோசிக்கிறேன். நல்ல முட்டுகள் பூ எல்லாம் நல்ல எனக்கு பக்கத்துலேயே இருக்குது. சித்த பாருங்க.
இதில் பாருங்க இவ்வளோ தாமரை பூ இருக்குன்னு பாருங்க. இப்போ கிட்டே வந்துட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. இது நல்ல ஒரு வடிவாக இருக்குது தாமரை பூ. பிடுங்குவோம். உளிராத பூ. நிறைய பூ இருக்கம்மா. அதை விட பாருங்கள் தாமரைக்காயை பாருங்கள். தாமரைக்காயம் பிடிங்கன்னு போனோம்னா சாப்பிடலாம். இந்த பூவை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இந்தியாவில் வந்து நிறைய பூ இருக்குது நடுவுக்குள்ளே. ஆனால் நடுவுக்குள்ளே போக பயமாக இருக்குது. தாமரை குளத்துக்குள்ளே இறங்கினா தாக்கும்னு சொல்லுவீங்க. கட்டாயம் வந்து தாக்கும். நிறைய பூ இருக்குது பாருங்கள் எப்படி இருக்காண்டு. பார்க்க நல்ல வட்டியாக இருக்குது விடிய வெள்ளனுக்கு. இதுதான் எங்களை விட்டு தாமரை குளம். இப்போ எங்களுக்கு இவ்வளோ பூவுமே காணும். பாருங்க அப்படி இருக்கணும் பூ. ஏனி நாங்கள் போய் மரத்து நீர் வச்சு குளிக்கணும். முழுவணும். வாய்க்காலில் நல்ல தண்ணி வாயுது. இந்த பூவை பாருங்க அப்படி இருக்கண்டு. இப்போ நானும் வந்து மரத்து நீரை வைப்போம். இதே உண்டே எங்க இல்லையம்மா. ஆளுக்கு வந்து வைக்கணும் மட்டும் சொல்லுவேன். உங்களோட தூசங்கள் எல்லாம் நீங்கள் தான் இந்த மருந்து டீஷர்ட்டை கலட்டி போட்டு வாங்கி குளிப்போம். அரோகரா 3 தரம் தாண்டலும் போடும். மூன்று தரம் வந்து தாண்டணும்னா தானே இந்த தோசங்கள் எல்லாம் நீங்கும். முறையில் குளிக்க இப்போ குளிப்பெல்லாம் முடிஞ்சு இப்போ எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு தான் போகிறோம். இப்போ போகிற வழியிலேயே அந்த பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. அதில் வந்து நாங்கள் கைப்புறம் எல்லாம் கொளுத்தி போட்டு அப்படியே போவோம். இப்போ வந்து பூசை வந்து நடந்து கொண்டு கோயிலில். இப்போ குலதெய்வ கோயிலுக்கு போய்கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் காணிக்கு வந்துட்டோம். காணியெல்லாம் முழுது விட்டுருக்குறோம். இன்னும் தண்ணி விடையில நெல் வைக்கிறதுக்கு. கூடுதலாக இங்கே தென்னை மரம் தான் பாருங்க. அவ்வளோ தென்னை மரம் நிற்கண்டு. நாங்களும் இருக்கா நாதம்பிரானா கழுவுவோம்.
தாமரை பூ தான் வைக்க போகிறோம். இங்கேயால வந்து பாருங்க, அது போல் கொக்கு இருக்கான்னு பாருங்க, கருப்பு நிற கொக்கு, நிறைய கொக்கு இருக்கு. அப்படியே நாங்களே வீட்டா போவோம். இப்போ கோயிலுக்கெல்லாம் போய் வந்துட்டோம். இரவு சுட்ட முறுக்கும் பசுப்பால் டீயும் குடிப்போம். எல்லாரும் களைச்சி போச்சுனா மழையும் பெறப்போகுது ஓரளவுக்கு. மழை கூட வாங்கி இருக்குது, மாதப்பிறப்பு தானே. பதார்த்தம் சாப்பிடுவோம். நல்ல சுவையாக இருக்குது. டீயோட சாப்பிட நல்லா இருக்கு. இப்படி சுட்டு போத்தில் போட்டு வச்சா சரி, 2 நாளையில் முடிச்சிடுவேன் நான். காற்று போகாமல் அவருக்கு மூடி வச்சுருவோம். அப்படியே 2 இருக்குன்னு சாப்பிட நல்லா தான் இருக்கு. சாப்பிட நல்லா தான் இருக்கு. அப்புறம் சாப்பிடாம மாமா உங்கள் சமையல் நடந்துருக்கு. இன்றைக்கு கூடுதலாக வந்து எல்லோரும் மிரக்கர் தான் சமைப்போம். நம்ம வீட்டில் நாங்களும் வந்து வீட்டில் மிரக்கர் தான். வருஷப்பட போய் மிரக்கர் கோயிலுக்கு தான் போய் வர்றது தானே. அக்கா வந்து சமைச்சு கொண்டிருக்கிறோம், நாங்கள் பலகாரம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் இந்த காலையை இதோட முடிச்சு கொள்வோம். நம்ம இதோட முடிச்சு கொள்வோம். மீண்டும் ஒரு அடுத்த நாளை சந்திப்போம். பாய் பாய்.